முழு நில, அமைதியான இரவு, மெதுவாக பரவும் இருள். அந்த இருள் சாதாரணமல்ல, அது கிரகணம். ஆனால் கிரகணம் ஒரு இயற்கை நிகழ்வா அல்லது அது ஒரு சக்திமிக்க ஆன்மீக நேரமா? இந்த நாளில் ஒரு தவறு செய்தால் அதன் விளைவு உங்களுக்கே திரும்பும் என்று சொல்கிறார்கள். உண்மை என்ன? இன்று இந்த வீடியோவில் முழு விளக்கம் பார்க்கலாம். சந்திர கிரகணம் என்றால் என்ன? அறிவியல் ரீதியாக பார்த்தால் சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மூடுகிறது. அதுதான் சந்திர கிரகணம். இது ஒரு இயற்கை நிகழ்வு. ஆனால் பாரம்பரிய ரீதியாக இந்த நாளுக்கு ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. செய்ய வேண்டியவை: 1. தியானம் மற்றும் மந்திர ஜபம். கிரகண நேரம் மனசு அதிகமாக சென்சிட்டிவாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த நேரத்தில் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, காயத்ரி மந்திரம் இப்படி ஜபம் செய்யலாம். இந்த நேரத்தில் மனதின் எனர்ஜி அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. 2. அமைதியாக இருக்க வேண்டும். கிரகணம் என்பது வெளியில் நடக்கும் ஒரு நிழல். அதை உள்ளே நடக்கும் குழப்பமாக மாற்ற வேண்டாம். அதனால் unnecessary ஆர்குமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. கோபம் அவாய்ட் பண்ணுங்க. நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. கிரகணம் முடிந்த பின் குளிக்க வேண்டும். பழமையான வழக்கம், கிரகணம் முடிந்ததும் நீராடுவார்கள், வீடு துடைப்பார்கள், துளசி நீர் தெளிப்பார்கள். இது சிம்பாலிக் பியூரிஃபிகேஷன், அதாவது இருள் போயிற்று, புதிய ஒளி வந்தது என்ற அர்த்தம். 4. தானம் செய்யலாம். சிலர் உணவு தானம், உடை தானம், சிறிய உதவி இப்படி செய்வார்கள். நம்பிக்கை என்னவென்றால் இந்த நாளில் செய்த நல்லது பல மடங்கு திரும்பும் என்பது நம்பிக்கை. செய்யக்கூடாதவை: 1. கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது. பாரம்பரிய நம்பிக்கை. முன்னோர்கள் சொன்னது, கிரகணம் ஆரம்பிக்கும் முன் சாப்பிட வேண்டும், நடுவில் சாப்பிட வேண்டாம், சமைக்க வேண்டாம். முன்பே சமைத்த உணவிற்கு துளசி இலை போடுவார்கள். அறிவியல் ரீதியாக இது அவசியமில்லை, ஆனால் பாரம்பரியமாக பின்பற்றப்படுகிறது. 2. கர்ப்பிணிகள் கவனம். பழமையான நம்பிக்கைப்படி கர்ப்பிணிகள் கிரகணத்தை நேரடியாக பார்க்க வேண்டாம், கூர்மையான பொருட்கள் பயன்படுத்த வேண்டாம். இது பியூர்லி ட்ரெடிஷனல் பிலீஃப். இந்த நாளில் புதிய ஆரம்பங்கள் தவிர்க்கப்படுகின்றன. சிலர் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டார்கள், என்கேஜ்மெண்ட் அல்லது முக்கிய முடிவு எடுக்க மாட்டார்கள். ஏன்? இருள் நேரத்தில் ஆரம்பித்தது நீண்ட நாள் நிலைக்காது என்று நம்பிக்கை. உண்மை என்ன? முக்கியமாக ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். சந்திர கிரகணம் என்பது ஒரு இயற்கை வானியல் நிகழ்வு. அதை பற்றி அதிகமாக பயப்படத் தேவையில்லை. ஆனால் நம்பிக்கை இருந்தால் அதை மதித்து பின்பற்றலாம். இப்போது ஒரு விஷயம் கேட்கிறேன். வானத்தில் சந்திரன் கிரகணத்தில் மூடப்பட்டால் அவன் ஒளி நிரந்தரமாக போய்விடுகிறதா? இல்லை, சில நேரம் மட்டுமே. அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு கிரகண நேரம் வரலாம். மக்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள், உங்க பெயர் கெட்டுப் போகலாம், உங்க கான்ஃபிடன்ஸ் குறையலாம். ஆனால் அது நிரந்தரமில்லை. நிழல் தற்காலிகம், ஒளி நிரந்தரம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கான ஒரு மெசேஜ். கிரகணம் வந்தால் பயப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள். வானத்தில் நிலா போல நீங்களும் மீண்டும் முழு ஒளியாக வருவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் கமெண்ட்ல ஒளி திரும்பும் என்று எழுதுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.